ஸ்ரீலங்காவின் தென்கடல் பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட 51 பொதிகளில் சுமார் 839 கிலோகிராம் போதைப்பொருள் அடங்கியுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. இலங்கையின் தெற்கு கடற்பரப்பில் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களில் 670 கிலோ 676 கிராம் ஐஸ்டக போதைப் பொருள், 156 கிலோ 542 கிராம் கெரோயின் மற்றும் 12 கிலோ கேஸ் ஆகியவை உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப் பொருள் மொத்தமாக 839 கிலோ 254 கிராம் எடை கொண்டது எனவும், போதைப் பொருள் கடத்தல் மற்றும் விநியோகத்தை தடுக்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் கடற்படை குறிப்பிட்டுள்ளது. இந்த போதைப் பொருட்கள் உனாகுருவே சாந்தக் என்ற போதைப்பொருள் கடத்தல்காரருக்கு சொந்தமானது என்றும் சந்தேகிக்கப்படுவதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. 3 படகுகள் ஊடாக நாட்டுக்கு போதைப்பொருள் கொண்டு வரப்பட்டுள்ளமை குறித்து காவல்துறை போதைப்பொருள் பணியகத்துக்கு கடந்த செப்டம்பர் மாதம் முதற் பகுதியில் தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதன்படி காவல்துறை மா அதிபரின் நேரடி மேற்பார்வையின் கீழ் கடற்படை மற்றும் காவல்துறை போதைப்பொருள் பணியகம் தேவேந்திரமுனை மற்றும் தங்காலை கடற்பகுதிகளில் 32 நாட்கள் தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டன. இதன்போது அவர்கள் சம்பந்தப்பட்ட படகுகளுடன் தொடர்புகளை ஏற்படுத்திய போதிலும் எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெற்றிருக்கவில்லை. படகுகளின் இருப்பிடத்தை அடையாளம் காண்பதற்காக அதில் நிறுவப்பட்ட BMS அமைப்பும் செயலிழக்க செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து விமானப்படையின் உதவியும் கோரப்பட்டிருந்த நிலையில் குறித்த 3 படகுகள் தொடர்பில் எவ்வித தகவல்களும் கிடைக்கப்பெறவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்ட பொதிகளில் போதைப் பொருட்கள் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டதால் சந்தேக நபர்கள் அதனை கடலில் வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகிப்பதாக கடற்படை தெரிவித்துள்ளது.